ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் அண்ட் சர்வின் டைரி. இன்றைக்கி என் ஃபஸ்ட்டு பையனோட 7th பர்த்டே. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் எழுந்து சமைக்கவே இல்லை. அதனால் பக்கத்தில் இங்கே பிரிஞ்சி சாதம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பார்சல் 30 ரூபா, அந்த மாதிரி 20 ரூபா. நான் ஒரு பார்சல் 30 ரூபான்னு 15 சாப்பாடு வாங்கியிருந்தேன். ஸோ அதிலே 2 பார்சல் எடுத்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ சாப்பாடு வைஸும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வடபழனி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியிலேயே வயசானவங்க, பெரியவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இந்த மீதி சாப்பாடு இருந்தது இல்லையா, 13 சாப்பாடு இருந்தது. அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு, பர்த்டேன்றதுனால தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். வருஷம் பர்த்டேக்கு சரி இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வடபழனி கோயிலுக்கு இப்போ தான் போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. டிராஃபிக்கும் ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. அன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால கோயில் உள்ளே போக முடியல. கோயில் சாமி பார்க்குறதுக்கு பார்த்திங்களா எவ்வளோ க்யூ இருக்குன்னு. கோயில் சுற்றியே ஒரு 3-4 க்யூ இருந்தது. நாங்கள் க்யூவில் நின்று பார்த்தோம் ஒரு 10 நிமிஷம். ஆனால் எங்கள் பசங்க 2 பேருமே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிற்க முடியல அப்படின்னு. அப்படி நின்று சாமி பார்க்குறதுக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிருக்கும். சரி எதுக்கு குழந்தைங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே பார்த்தோன்னா வெளியிலும் ரொம்ப க்யூவாக தான் இருந்தது. அங்கே உள்ள சாமிக்குள்ளே முகூர்த்த நாளுன்றதுனால ஃபுல்லாக கல்யாணம் தான் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போகிற நேரத்துக்கு அப்போயே ஒரு 6-7 கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே தேரில் வெளியில் மண்டபத்தாண்ட முருகர் இருப்பார் இல்லையா, அவரை போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தேரில் சாமி இருந்தார் முருகர். இங்கே க்யூ அந்தளவுக்கு இல்லை, ரஷ்ஷும் இல்லை. இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, வெண்பொங்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு சாக்லேட் யாருக்கும் கொடுக்கறதுக்கு இன்னும் வாங்கவே இல்லை. அதனால் சாக்லேட் கொடுக்கறதுக்காக சாக்லேட் வாங்க போனோம். பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஃபோரோ மால் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் மாலுக்கு போயிட்டு சாக்லேட்டும் வாங்கி முடிச்சிட்டோம். கீழேயே பெரிய ஷாப் இருந்தது இல்லையா, அங்கேயே வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்றைக்கி பீஸா வாங்கி கொடுக்கலான்னு அங்கே டொமினோஸ் கீழே இருந்தது, அங்கேயே போயிட்டு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பீஸா அவனை அடிக்கடிலாம் வாங்கி தர மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன். ஸோ பர்த்டேன்றதுனால அவனுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கலான்னு இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியிலே பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் கடை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு 1 kg கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கேக்கு நாங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock இல்லை 6 o'clock வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா போன வருஷமே வாங்கியிருந்தேன், சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது தனித்தனியாக வாங்கியிருந்தேன். இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுன்றது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வாங்கி எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தது. கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஸோ சின்ன பசங்களாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதனால் நானும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கேக்கும் எங்கள் வீட்டுக்கார 6 மணி ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, போயிட்டு வரவே முடியல. அன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால ஈவினிங் வரைக்குமே நைட்டு வரைக்குமே டிராஃபிக்காக இருந்தது. கேக் வாங்கிட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் கட் பண்ணி முடிச்சு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து முடிச்சிட்டோம். கேக்கும் நல்லா இருந்தது. நான் ப்ளூபெர்ரி கேக்கு வாங்கியிருந்தேன். ஸோ கேக் வைஸ் நல்லா இருந்தது. இந்த மன்ச் சாக்லேட் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன்.
அங்கே ஃபோரம் மாலில் வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த சாக்லேட் இது. அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்துட்டு நான் கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன். என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசில்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன். இதில் வந்து 2 செட்டு இருக்குது. இது ஒரு செட்டு, அதுக்கப்புறம் உள்ள பொம்மை மாதிரி ஒரு செட்டு இருந்தது. ஃபிஷ்ஷு ஒரு செட்டு, இந்த பொம்மை ஒரு செட்டு. ஸோ இந்த 2 பசிலுமே வந்து எப்படியும் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிரும். நான் எல்லா பர்த்டேக்கும் அவனுக்கு காரு, பொம்மை அந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி கொடுப்பேன். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்து நம்ம ஏதாவது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா 7 வயசு ஆகிடுச்சு, அதில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கி கொடுக்கும் அப்படின்றதுனால இதை மாதிரி பசில்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். இது ஒரு செட்டு, மேலே இருக்கிறது ஒரு செட்டு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவன் அடிக்கடி எடுத்து விளையாடவும் செய்கிறான். இதை நானும் விளையாடினேன். ஆனால் எனக்கும் இதை செட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் மேலே தான் ஆச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கேம்னு சொல்லிட்டு 5 in 1 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் அவனுக்கு. கேம் விளையாடுற மாதிரி தான் கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு தான் இது. வந்துட்டு இது ஒரு பக்கம் அட்டையில் இருந்தது, இது ஒரு கேமு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 கேம் இருந்தது. இதில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் தான் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது, மற்றது எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு அவனுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து விளையாட வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் ரொம்ப வாங்கி கொடுத்துருந்தோம், இப்போலாம் ரொம்ப கொடுக்கறது இல்லை. ஸோ பர்த்டேன்றதுனால தான் இவ்வளோ தூரமும் டைரி மில்க் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேப் வந்துட்டு எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. வுட்டில் இருந்தது, நல்லா இருந்தது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுவும் பசில் மாதிரி தான். நம்ம வந்து ஸ்டேட் வைஸ் இது எடுத்து எங்கெங்கே நம்ம ஸ்டேட் படிச்சுக்கலாம். இந்த வயசுலேயே அவனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படித்து அங்கங்கே ஃபிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் எதிர் வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு சாக்லேட் கொடுக்கும்போது இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பென்சிலு, ஒரு பென்னு, எரேசர், ஷார்ப்னர் அது இருந்தது. இதை கொடுத்துருந்தாங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பர்த்டே வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போச்சு. நாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பசங்களை சந்தோஷமாக ஜாலியாக பார்த்துக்க முடியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம சத்துக்கு அந்த மாதிரி பசங்களை சந்தோஷப்படுத்தினேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.